வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், கீழடியுடைய ஆய்வுகள்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, தமிழ் மொழி தொன்மையான மொழிகளில் முதன்மையானதாகவும் தொன்மையான மொழிகளில் ஒன்றாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லுது. அப்படின்னா தமிழர்களுடைய பாரம்பரியம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஒன்றிய அரசால ஏற்றுக்கொள்ள முடியல. நீதிமன்றமே கீழடியுடைய அந்த அறிவிப்புகளை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க வெளியிடாம இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, அறிவியல் ரீதியான உண்மைகளை ஏதாவது நீங்க சொல்லணும், அப்பதான் வெளியிட முடியும் அப்படின்ட்டு முன்வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா இந்த கீழடி ஆய்வுகளில் கிடைச்ச அந்த பொருட்களை வச்சு இங்கிலாந்து யூனிவர்சிட்டி பண்ண ஆராய்ச்சியில 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கும் ஒன்றிய அரசு சார்பா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ நம்ம இது எல்லாமே உண்மைதான், இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு சரி ஓகேன்னு அந்த அறிக்கைகளை வெளியிட்டுட்டோம்னா நம்ம தோத்துருவோம், நம்மளே இவங்களுக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மாதிரி ஆயிடும், ஸோ நம்ம அதை பண்ணவே கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டபனா இருக்காங்களோ சார்? இல்லை, அதாவது இது இன்றைக்கு நேற்றைக்கு பகை கிடையாது, இது வரலாற்று பகை. இந்த பகை தான் இந்தியாவினுடைய ஒரு வரலாறு. இதை நேரு தான் சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஆரிய திராவிட போர் தான் இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் நேரு எழுதியிருக்கார். காஷ்மீரி பண்டிட் இனத்தை சேர்ந்த நேரு அவர் ஒரு பகுத்தறிவாளர். அவர் எழுதும் பொழுது மனசாட்சியோடு எழுதியிருக்கார். அவர் இந்தியாவினுடைய வரலாறை நம்ம எழுத வேண்டும் என்றால் அது ஆரிய திராவிட போரிலிருந்து தான் தொடங்க வேண்டும் சொல்லி அந்த அடிப்படையில் இது இன்னைக்கு பாஜக இருக்காங்களே, எடுத்திருக்காங்களே ஒரு ஸ்டாண்டு, வலதுசாரி அரசியலுங்கிறது. அது ஆரிய அரசியல். அந்த ஆரிய அரசியலுக்கு எதெல்லாம் சரியாக இருக்குமோ அதை தான் அவங்க பேசுவாங்க. அந்த இடத்துல தலைமையில் ஒரு பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த மோடி இருக்கார், ஓபிசியை சேர்ந்த மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்க. அவங்க தான் கோலோச்சி கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய அடிநாதமே அவங்களுடைய நோக்கமே இந்த எதிர்ப்பு தான். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களை, அவர்கள் வட இந்தியாவை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள், இவங்க எல்லாத்தையும் அழுத்துவது, அவர்களை எந்த வகையிலும் எழுந்து விடாமல் செய்வது, அவர்களுடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அதுதான் இப்போ நடக்குது. கீழடியை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு இது இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டா தானே நீங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்றிய அரசை ஏற்றுக்கொண்டால் சர்வதேச பல்கலைக்கழகத்திலேருந்து ஆய்வாளர்கள் வளர்த்துறவங்க இதை பற்றி அவங்க திசிஸோ பேப்பர் சப்மிட் பண்ணுறதோ எல்லாமே வரும். அப்போ இங்கே வருவாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா மொத்தமே 6% தான் கீழடியில் அகலாய்வு நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 94% நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான். கீழடியில் மட்டும் நான் 293 சைட்டை மார்க் பண்ணியிருக்காங்க. புலிமான் கோம்பையிலேருந்து அழகர்குளம் வரைக்கும் 294 சைட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு சைட்டு தான் கீழடி. 6% தான் நடந்திருக்குது. இன்னும் 94% கீழடியிலே நடக்க வேண்டியது இருக்குது. வேறு எந்த இந்தியாவினுடைய பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்கள் தங்களுடைய அடையாளங்களை சொல்ல தொடங்கினா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் ஏன்னா துவாரகைன்னு சொல்கிறாங்க. மோடி உள்ளே போயிட்டு அது துவாரகையா தெரியுமா உனக்கு? என்னங்க அது? மோடி போனார்ல, அது துவாரகைங்கிறாரு. அது எப்படி துவாரகை? யார் சொன்னா? 15ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அரேபிய இதை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க துவாரகைன்னு சொல்கிறீங்க, ஆங்கர்ஸை வச்சு. வேறு எதுவுமே கிடையாது. அங்கே எடுத்தது என்ன எடுத்தீங்க? அந்த இதில் நீங்கள் எதுவுமே எடுக்கல. இந்திய தொல்லியல் துறை எடுத்ததே அந்த நங்கூரங்களை தான் எடுத்தாங்க. அதுவுமே அரேபிய வணிகர்கள் போட்ட நங்கூரங்கள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எந்த ஒரு விஷயமும் வரும்போது இவர்கள் நம்மளை மறுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு அந்த ஒரு மனித எலும்புக்கூடு இருந்துச்சுன்னா அந்த முக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பண்ணியிருக்காங்க. உடனே அதை எழுதுறாங்க. இது யுரேசியனு, பெர்சியனு இதெல்லாம் கலந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ 2 டிஎன்ஏ தான் முக்கியமாக. ஆன்சியன்ட் ஆன்ஸ்டரல் நார்த் இந்தியன் டிஎன்ஏ, இன்னொன்று ஆன்சியன்ட்டு ஆன்ஸ்டரல் சவுத் இந்தியன் டிஎன்ஏ, ஏஏஎஸ்ஐ. இங்கே ஏஏஎன்ஐ, இந்த ஏஏஎன்ஐயில் தான் பெர்சியன்னு எல்லாமே கலப்பு இருக்கும். இந்த ஏஏஎஸ்ஐ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்ஸ்டரல் ஏன்சியன்ட் சவுத் இந்தியன். இது இந்த டிஎன்ஏ முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மரபினத்தை சேர்ந்தது. இந்த டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம்னா ஏஏஎஸ்ஐ தான் இருக்குது. இதை இதுக்கு இதை விட சான்றது கிடையாது. நான் எந்த இனத்தை சேர்ந்தவன்,
நான் வந்து எந்த மரபினத்தை சேர்ந்தவன், எத்தனிக் ரேஸ் என்ன எனக்கு அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்டு தான். இந்தியா முழுக்க டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட்டை இந்திய அரசால் 2014 குறிப்பாக பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த டிஎன்ஏ மேப்பிங்கை நீங்கள் வந்து ரிசல்ட்டை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் வந்து அழகாக தெரியுது, அந்த மேப்பினுடைய கலர்லேயே தெரியுது எங்கெல்லாம் வந்து இந்த திராவிட மக்கள் பரவி இருக்கிறாங்க, ஒரு இனமாக திராவிட அந்த எத்தனிக் ரேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மரபு இனம், அவங்க பரவி இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இந்த ஒரு படம் வந்தோன்னா கூட இந்த படத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க, இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கான், அவ்வளோதான். டிஎன்ஏ வந்து அந்த கொந்தகையில் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ வந்து ஏஏஎஸ்ஐ டிஎன்ஏங்கிறது வந்து நிறுவப்பட்ட ஒன்று. இதை விட என்ன சான்று வேணும்? ஆமாம், இதையும் கூட தான் சொன்னார். இப்படி அமைச்சர் தங்கத்தினரசு கேட்டிருக்காருல்ல, இதுக்கு மேலே இப்போ இங்கிலாந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அறிக்கையை கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இதற்கு காரணம் வந்து இவர்களுடைய வரலாற்று பகை. இது வந்து இனப்பகை. இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, பல 1000 ஆண்டுகளாக தொடரக்கூடிய இந்த இனப்பகை. இந்த இனப்பகையினுடைய வெளிப்பாடு தான் கீழடி அறிக்கையை வந்து வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ வந்து ராஜஸ்தானில் சில பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. அது எதை ரெப்ளிகேட் பண்ணுதுன்னா, 4500 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து அந்த மகாபாரதம் டைமில் வந்து இருந்த பொருட்கள் எல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்குன்னு அப்படின்னு ராஜஸ்தான். இல்லையே, மகாபாரதம்ங்கிறது ஒரு இதிகாசம், ஒரு எப்பிக்கு. அந்த இதிகாசத்தில் வந்து நீங்கள் பல நூறு கதைகள் அதில் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகி சொல்லப்படுது. ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் வந்து கேரளாவில் சொல்லக்கூடிய மகாபாரதமாக இருக்கட்டும், கேரளாவில் சொல்லக்கூடிய ராமாயணமும், தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ராமாயணமும், அல்ல வடநாட்டில் சொல்லக்கூடிய ராமாயணமும், பல்வேறு ராமாயணங்கள் இருக்குது, பல்வேறு மகாபாரதங்கள் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, மகாபாரதத்துக்கான காலம் என்ன? திரேதாயுகம் 1.25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிமாங்க. மனித இனமே அப்போ வந்து எவல்யூஷன் ஆகலை. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போவே நடந்துருச்சுன்னு சொன்னேன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? நம்ம வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சயின்ஸ் பார்த்து நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து அதாவது கீழடின்னு ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு டாக் ஆகிருக்கு, மறுக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. ஆவண ரீதியாக எல்லாமே நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஒரு பேசு பொருளாக மாறிக்கூடிய சூழலில் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஏற்கனவே அதே பகுதியில் தோல்வியில் அங்கே தானே இருக்குது, ராஜஸ்தான் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற சிந்து சமவெளியினுடைய தொடர்ச்சியாக தானே ஜான் மார்ஷல் குறிச்சிட்டு போயிருக்காரு. சிந்து சமவெளியினுடைய அந்த அதே காலகட்டத்தில் இருந்த மற்றொரு நாகரிகங்கள் இவை ஒன்றுக்கொண்டு தொடர்போடு இருந்திருக்கின்றன, தொடர்பு இல்லாமலும் இருந்திருக்கின்றனன்னு சொல்லி தான் அந்த ஆய்வு முடிவே வரும். சிந்து சமவெளியினுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்கும். ஆனால் உடனே இவங்க வந்து மகாபாரதம் விட்ட போகிறது எதுக்குன்னா, இதை கீழடியை கீழ்மைப்படுத்துவதற்கான ஒரு விஷயந்தான். இவ்வளோ தூரம்லாம் அவங்க கஷ்டப்பட தேவையே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம போய் நம்ம கோவிடுக்கு சாம்பிள் கொடுப்போம்ல, அது மாதிரி நம்மளுடைய சாம்பிள் கொடுத்தாலே டிஎன்ஏல சொல்லிட போகிறேன் நீ யாருன்னு, நீ எத்தனை % கலந்துருக்காங்கிறது. ஒரு $20 கொடுத்தா போதும், அனுப்பி விடுவாங்க. அமெரிக்காவிலேருந்து $20 கொடுத்த கிட்டு இருக்குது, அனுப்பி விட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஒட்டுமொத்த எத்தனை % யார் யாரெல்லாம் உடம்புல கலந்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ ஒரு உருட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சார், மகாராஷ்டிரிய அரசு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் கொண்டு வருவோம், ஹிந்தி திணிப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு முன்னாடியே சொன்னாங்க. பயங்கரமான எதிர்ப்பு வந்தோன்னு பின் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக இருந்தாங்க. திரும்பவும் வந்து அந்த மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து திரும்பவும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார். திரும்பவும் எதிர்ப்பு வந்தோன்னு இப்போ வந்து பின் வாங்கியிருக்காரு. ஸோ 2 முறை பேக் டு பேக் அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஸோ பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலேயே அவங்க நினைச்சதை வந்து பண்ண முடியல, மக்களுடைய எதிர்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இதை எடுத்துக்கலாம். இது பாஜக மட்டும் கிடையாதுங்க, இந்தியா பூரா அதிகாரத்தை வைத்து நீங்கள் வந்து பிற மொழியாளர்களை, அதாவது இந்தியா என்பது பல நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. யூனியன் நம்ம ஏன் சொல்கிறோம், இந்திய ஒன்றியம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இந்திய ஒன்றியம்ங்கிறதுக்கான காரணம் பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இந்தியா இருக்குது. தமிழ்நாடுங்கிறது தனி மொழியை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்குது. இது மாதிரி பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியை மதிப்பதற்கான எந்த விஷயம் செய்யாமல் அதை ஒடுக்குவதற்காக ஒரு வேலை செய்கிறது. இந்தியா முழுவதும் ஒரே மொழியை கொண்டு வருவதற்கான ஒரு கான்செப்டில் இயங்குவதுன்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எந்த காலமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் காலம் மாறிடுச்சு, இப்போல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை, காலம் மாறிடுச்சு, எல்லோரும் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது தவறுங்கிறத வந்து மராத்திய மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஒரே ஒரு அறிவிப்பு தான், இவ்வளோ நாள் 30 ஆண்டு காலம் பிரிஞ்சு, 25 ஆண்டு காலம் பிரிஞ்சிருந்தாங்க, 29 ஆண்டு காலம் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும். ஒரே அறிவிப்பு தான், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து பேரணி நடத்த போகிறோம்னு அறிவிச்சாங்க. ஜூலை 4ஆம் தேதி என்னமோ அறிவிச்சாங்க பேரணி. அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்வாங்கிட்டாங்க. அப்போ அந்த பயம் இருக்குல்ல,
இதை வந்து அமித்ஷாட்ட சொல்லணும். ஏன்னா அமித்ஷா தான் வந்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம்னு பேசினார்ல. எங்களை பார்த்து ஸ்டெப்பு போடுற அவனுக்கே இப்படி டான்ஸ் வந்தால் டான்ஸு கற்றுக் கொடுத்த எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்து இன உணர்வும் மொழி உணர்வும் பெற்ற ஒரு மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டை பார்த்து பால் தாக்கரே வந்து வரிக்கு வரி வந்து அவருடைய அரசியல் வரலாறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலையும் தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டாமல் அவர் பேசுனதே கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் எதற்கு புலி அங்கே கிடையவே கிடையாது. கர்நாடகாவுடைய வடக்கு பகுதியில் புலி இல்லை, புலி அருகக்கூடிய இடம் அது. நீங்கள் பெங்காலும் ஒரிசாவும் தான் புலி இருக்கக்கூடிய ஏரியா. தமிழ்நாடு நீலகிரி மலைப்பகுதி இதுதான் புலிக்கான ஒரு ஸ்பேஸு. மகாராஷ்டிராவில் அந்த இதே இல்லை, சிறுத்தை இருக்கும். ஆனால் அவர் ஏன் புலியை தேர்ந்தெடுத்தாருன்னா தமிழர்களை அடையாளப்படுத்த தான். ஏன்னா ஒவ்வொரு சமயமும் அவர் வந்து தன்னுடைய அரசியலை வந்து இவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும், இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் அவர் வந்து அங்கே அவருடைய மராத்திய தேசிய அரசியலே அங்கே செஞ்சார். அந்த அவருடைய அரசியல் இந்துத்துவ பின்புலம்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த வேலையை பார்த்தாரு, அதில் விமர்சனத்துக்குரியது. ஆனால் தேசிய இன பிரச்சனையில் அவர் வந்து எடுத்த நடவடிக்கையெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பார்த்து தான், நம்மளை பார்த்து தான் அவருக்கு வந்து இது வருது. அதே மாதிரி நம்மளை பார்த்து தான் வந்து பெங்களூருக்கு இருக்கக்கூடிய கன்னட மக்களுக்கும் இந்தி எதிர்ப்பு உணர்வு வருது. நம்மளை பார்த்து தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஞ்சாபியர்களுக்கும் இந்தி எதிர்ப்பு உணர்வு வருது. இதுதான் நம்ம வந்து ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் 1938 இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் 38 சொல்லியாச்சு, இந்திய எதிர். சுதந்திரத்துக்கு முன்னாடியே இவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியை வச்சு தான் நம்மளை பூரா வந்து அடிமைப்படுத்த போகிறாங்க, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளாதே, துப்பி விடு, இது விஷம் அப்படின்னு சொன்னதே வந்து தமிழர்கள் தான், பெரியார் தான், அன்றைக்கு வந்து தமிழறிஞர்கள் தான், மறுக்கவே முடியாது. அதை தான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா மாதிரியான ஆட்களுக்கு வந்து இதுதான் செய்தி. நீ வந்து உன்னுடைய மாநிலத்திலே ஒன்றால் செய்ய முடியலைங்கும் போது தமிழ்நாட்டில் வந்து தலைகீழாக நின்று கூட வந்து இந்த நம்பிக்கையில் தான் ராகுல் காந்தி சொன்னார் பாராளுமன்றத்தில். அதே பாராளுமன்றத்தில் உன்னால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா, அதற்கான காரணமாக தான். இப்போ அமித்ஷா வந்து அதிமுகவுடைய கூட்டணி வச்சிருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதிமுகலேருந்து தான் வரப்போகிறாங்க, அது எடப்பாடி தான் அப்படின்றது வந்து அவருடைய வாயில் வரவே மாட்டேங்குது. அவர் அமித்ஷா மட்டும் இல்லை, பாஜக சேர்ந்த யாரை கேட்டாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் தமிழிசையாக இருக்கட்டும் மற்ற ஆட்களாக இருக்கட்டும் கேட்டால் வந்து அவங்க தலைமை வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்கிறதும், ஏன் அது வந்து அதிமுக தான் எடப்பாடி தான் நாங்கள் வந்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றது வரமாட்டேங்குது. ஆனால் எடப்பாடி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தனி பெரும் கட்சியாக வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம், வர போகிறோம், பண்ண போகிறோம் அப்படின்றாரு. அவங்க உங்களுக்கு ஆட்டத்திலே சேர்க்காம இருக்காங்கல்ல? இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி அமித்ஷா 2 பத்திரிகையாளர்களை வரவழைத்து பேட்டி கொடுத்து வெளியிட வைக்கிறாரு. அது வந்து நல்லாவே தெளிவாக தெரியுது. அதுவும் குறிப்பாக வந்து கூட்டணி ஆட்சி பாஜக முடிவு செய்யக்கூடிய முதலமைச்சர் அதிமுகவிலிருந்து ஒருவர்னு சொல்கிறார். அது அதிமுகவில் எடப்பாடின்னு சொல்லலை, அதிமுகலேருந்து ஒருவர்னா யாரப்போ என்னங்கடா அப்போ வந்து எடப்பாடிக்கு மரியாதையே இல்லையா? 4 வருஷம் உங்களுக்கு அப்பம் கட்டினாரு, கரெக்டாக வந்து ஜிஎஸ்டி போக வந்து கழிச்சிட்டுலாம் கட்டினாரு, அவருக்கு வந்து உங்களுக்கு மரியாதை இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து டம்மி செய்வது அப்படிங்கிற அறிவிப்புங்கிறது வந்து இந்த கூட்டணி வந்து வீடு போய் சேராதுங்கிறது தெளிவாக தெரியுது கண்டிப்பாக. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அவர் டேபிள் கீழே பருப்பி தேடினாரு, அவர் மானங்கெட்டு பதவி வாங்கினாரு, மானங்கெட்டு பதவியில் இருந்தார், எல்லாமே இருந்தாலும் ஆமாம் எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு புழுவாக இருந்தாலும் கூட அதற்குன்னு ஒரு சீன்லாம் ஒரு இடத்துல வந்து அது ஏதாவது ரியாக்டாக பண்ணணும். அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து நேற்றைய பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கார். அதிமுக தனிப்பெரும் கட்சியாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தனியாக தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட அமித்ஷாவுக்கு ஒரு பதிலை வந்து அவருடைய அந்த உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் வந்து கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை வந்து பாஜக இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஹெச் ராஜாலாம் வந்து ஆமாங்க பாஜகவினுடைய தேசிய செயற்குழு தான் முடியும், என்னங்களா நினைக்கிறீங்க, உங்களால் தனியாக வந்து லிஃப்ட்டுக்கு கூட கேட்டு போக முடியாது, நீ தனியாக பஸ் அதாவது இது போகிறது இல்லை, ஒருத்தர் நீ லிஃப்ட்டு கூட இப்போ பாஜக கொடியை மாட்டிட்டு நீ தமிழ்நாட்டில் நீ ஏறி போக முடியுமா, அவனுக்கு சேர்த்துக்குவாங்களா, உன் நிலைமை அப்படி இருக்கு, உன்னை கூட சேர்த்த கொடுமைக்கு நீ வந்து இப்படிலாம் பேசுகிறேன்னா ஹெச் ராஜாலாம் பேசுகிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா அப்போ எடப்பாடிக்கு வந்து கோவம் வருமா வராதா? ஆக இந்த கூட்டணி என்பது இவர்கள் வந்து வழக்குகளை காட்டி ரெய்டுகளை காட்டி இதான் இந்த கூட்டணி வச்சுருக்காங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
அப்படியாக இருந்தாலும் கூட நான் ஜெயிலுக்கு கூட போக தயார், ஆனால் முதலமைச்சர் பதவியெல்லாம் நான் வந்து வேட்பாளர் பதவியெல்லாம் நான் வந்து விடமாட்டேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எடப்பாடியை நம்ப முடியாது. சார் இப்போது சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ராமர் பாலம் இருக்குது, அது வந்து எங்களுக்கு ரொம்ப அது சென்டிமெண்ட்டாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம், நீங்கள் அதெல்லாம் வந்து இடிக்கக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து பேசினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமர் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து சில ஆய்வுகள் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஹைட்ரோ கார்பனுக்கான ஆய்வுகளுமே வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ அந்த ராமர் பாலத்துக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி புராணமோ ஹிஸ்ட்ரியோ அந்த பெருமையோ வந்து அழிஞ்சா இடிஞ்சா பரவாயில்லையா? அது இல்லை, அந்த டெண்டரை வந்து ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. ராமர் பாலம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, மணல் திட்டுகள் நிறைந்த பகுதி, அதைத்தான் வந்து காரணம் காட்டி சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிர்ப்பு சொன்னாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலருங்கிற பேரில் அல்லது இந்து பக்தர்கள் அப்படிங்கிற பேரில் வந்து அது வந்து ராமர் கட்டிய பாலம் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அந்த திட்டம் வந்து இந்நேரம் நிறைவேறியிருந்தால் இந்நேரம் நம்ம அந்த திட்டம் அதனுடைய ஆய்வு பணிகள் தொடங்கி ட்ரெஜிங் பண்ணி அது இந்நேரம் வந்து கம்ப்ளீட் ஆரம்பிச்சிருக்கும். சிப்ஸ் இந்த கரெக்டாக இந்த காலகட்டம்னு வச்சுங்களேன், இந்த 2025 அது நிறைவடையக்கூடிய சூழல் வந்து கப்பல் வந்து தூத்துக்குடிக்கு வர ஆரம்பிச்சிருக்கும், தூத்துக்குடிக்கும் குளச்சலுக்கும். அப்படியான காலகட்டத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை வரைக்குமான வர்த்தகம், அந்த 4 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வேலை வாய்ப்பு வந்து பல 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நீ வந்து +2 முடிச்சிருக்கியா, அதற்குரிய வேலை, நீ வந்து காலேஜ் முடிச்சிருக்கியா, அதுக்குரிய வேலை, நீ படித்த படிப்புக்குரிய வேலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நீ வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கியா, அதுக்குரிய வேலை அப்படிங்கிற இந்த வாய்ப்பு, வேலை வாய்ப்புங்கிறது லட்சக்கணக்கான பேர்த்துக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பல ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு வந்து மெயில் டைப் பண்ண தெரியுமா, உடனே வேலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு சூழல் மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக அந்த தமிழர்களுடைய கனவு திட்டம் சேது சமுத்திர திட்டம்ங்கிறது, அதாவது அமெரிக்காவினுடைய பனாமா கேனல் இருக்குல்ல, அது வந்து இதே கிடையாது, நிலப்பரப்பே, வெறும் நிலப்பரப்பில் அவர்கள் வந்து குழி தோண்டி கடல் நீரை நிரப்பி அதை வந்து ஒரு இதாக மாற்றிருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் சுற்றி தான் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது பனாமா கேனலுங்கிறது வந்து பனாமா நாட்டில் குழி வெட்டி வந்து நீரை நிரப்பி அதை ஒரு இதாக மாற்றிருக்காங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சூயஸ் கால்வாய் நடந்துகிட்டு இருக்குது, பல்வேறு கால்வாய் திட்டங்கள்லாம் நடந்து அதன் மூலமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பல லட்சம் கோடி ரூபாய்கள் ஆண்டுக்கு மிச்சப்படுத்தக்கூடிய அளவில் வந்து இந்த திட்டங்கள் பண்ணுது. அதனால் திட்டங்களின் மூலமாக அந்த நாடுகளும் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை செய்தால் நமக்கு வந்து எவ்வளோ மிச்சமாகும், எவ்வளோ தூரம் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் இலங்கையிட்ட பணம் வாங்கி கொண்டு சில பேர் பேசினாங்க. அன்றைக்கி சில பேர் வந்து அரசியல் காரணங்களை சொல்கிறாங்க, மத காரணங்களை சொல்லி வந்து அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜக அரசு அதே ராமர் சேது, இன்னும் சொல்லப்போனால் மோடி வந்து இலங்கைக்கு போயிட்டு வரும்போது சொன்னார், நான் அப்படியே இதில் ஹெலிகாப்டரில் வரும்போது சேது பாலத்தை பார்த்தேன், எனக்கு வந்து அப்படியே வணங்கிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லி கதை சொன்னார்ல. இப்போ அதே பாலத்தை தான் வந்து இவர் பார்த்ததே வந்து அதில் டெண்டர் விடுறதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதானிக்கு தான் கொடுப்பாங்க எப்படியும், அதனால் அதுக்கு தான் வந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ரவுண்டு, அப்புறம் விடலாங்கிற மாதிரி இப்படி சொன்னார்ல. சொன்னது சொல்லி 3 மாதம் கூட ஆகலை, இப்போ அந்த பாலத்தை உடைக்கிறாங்க. இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்க்கலாம். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே வந்து நடந்தது. அப்போது பல கேள்விகள் ராகுல் காந்தி தரப்புலேருந்து கேட்கப்பட்டது, அதுக்கு எந்த பதிலும் வரல. ஆனால் நம்மளுடைய இராணுவ தளபதி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது ஆமாம் இந்திய இராணுவமும் தாக்கப்பட்டுச்சு அப்படின்றத அங்கே போய் ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்திருக்க செய்தி என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தான் இராணுவ இலக்குகளை இந்திய இராணுவம் யாருமே வந்து தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் எங்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு சார். உலகின் 4வது பெரிய இராணுவம் கருதப்படுகிறது இந்திய இராணுவம். இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடுகள்லாம் வந்து நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஈடுபட்ட எல்லா போர்களிலும் வந்து இது பண்ணியிருக்காங்க. 62 போர் மட்டும்தான் வந்து எதிர்பார்க்காத போர். நட்பு நாடுன்னு கருதிய ஒரு நாடு வந்து நயவஞ்சக வேலை செய்தது சீனா. அது மட்டும்தான் வந்து இந்திய இராணுவத்தினால் எதிர்பார்க்க முடியாத ஒரு போராக கருதப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒரு நடவடிக்கையை ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கிறாங்க. 28 உயிர்களை வந்து இப்போ தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. அப்படிங்கும்போது அவருடைய முகாம்கள் பாகிஸ்தான் ஆதரவு இந்த காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் அங்கே தாக்க போன விமானங்களை வந்து பாகிஸ்தான் வீழ்த்தி உள்ளது
அப்படிங்கிறது வந்து பின்னால் வந்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எவ்வளோ விமானங்களை நாம் இழந்தோம் உண்மையை சொல்லுங்கள், ஹவு மெனி ஜெட்ஸ் வி லாஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் இவர் துரோகினாங்க. கடைசியில் பார்த்தா முப்படையினுடைய தளபதி சிங்கப்பூரில் போய் சொல்கிறாரு எஸ் லாஸ்ட் பைலட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இந்தியாவுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் சொல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர்னு வெற்றி திருவிழான்னு சொல்லி ஊராக போய் கொண்டாடினது இது அரசியலுக்காக, தேர்தலுக்காக, பீகார் தேர்தலை மனதில் வைத்து கொண்டு மோடி ஆடிய நாடகம் தான். இப்போ வந்திருக்க செய்தி அதை விட அதிர்ச்சிகரமானது. என்னன்னா, இங்கேருந்து போன விமானிகளுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ இலக்குகளை குறிவைக்காதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைய சுட்டா கூட நீ வந்து பேராசூட்டில் குதிச்சிரு, விமானம் போனால் போயிட்டு போகுது. இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட, அதுவும் வந்து 300 ரூபா ஃப்ளைட்டு 1200 வாங்கினீங்க. 300 கோடி ரூபாய்க்கு உள்ள விமானத்தை வந்து நீங்கள் 1200 ரூபாய்க்கு வாங்கினீங்க. அந்த ரஃபேல்லாம் விட்டு வந்திருக்காங்க. என்ன இதுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, நீங்கள் எந்த இலக்குகளையும் தாக்காதீங்க, இராணுவ இலக்குகளை வந்து குறிவைக்காதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அரசியல் தலைமையால் சொல்லப்பட்டதுன்னு செய்தி இப்போ வந்துருக்கு. அரசியல் தலைமையால், அதாவது இராணுவம் சொல்லுது, அரசியல் தலைமையால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லிடுது. அப்படின்னா வந்து இது இராணுவ ஒரு போரில் நீங்கள் ஒரு போரையோ ஒரு தாக்குதல் நடவடிக்கையோ ஏதோ நீங்கள் இராணுவங்களை கொடுத்துட்டீங்கன்னா அதில் நீ கருத்து சொல்கிறதுக்கு நீ யார்? மோடி ஏற்கனவே இதே மாதிரி தான் சொன்னார். ஏற்கனவே வந்து விமானம் போய் இந்த தாக்குதல் நடத்த போது அவர் என்ன சொன்னார்? புல்வாமாவுக்கு பிறகு போய் தாக்குதல் பண்ணாங்கல்ல, அப்போ என்ன சொன்னார்? நான் மேகத்துக்குள்ளே மறைஞ்சு போக சொன்னேன், ரேடார் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி. இன்றைக்கி இப்போ இஸ்ரேல் அனுப்பிய பேலஸ்டிக் ஏவுகணையில் வந்து 2 சம்பவம் நடந்திருக்கு. விண்வெளியில் வச்சு, அதாவது பேலஸ்டிக்கினுடைய வேலையே வந்து நேரடியாக போய் தாக்குறது இல்லை. எவ்வளோ உயரம் போக முடியுமோ அவ்வளோ உயரம் போயிட்டு பூமி ஒரு நொடிக்கு வந்து 800 மைல் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? இப்போ உயரத்துக்கு போகும்போது பூமி நகர்ந்துடும். அப்போ வந்து அதை உடனடியாக திரும்ப ரிட்டர்ன் வந்து தாக்குறது தான். அப்போ 2 ஈரானுடைய ஏவுகணைகளை, அது பேலிஸ்டிக் மிசைல் சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் ஆகக்கூடிய ஏவுகணைகளை விண்வெளியில் வச்சு அழிச்சிருக்காங்க. விஞ்ஞானமும் அறிவியலும் அவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய சூழலில் மேகத்துக்குள்ளே மறைஞ்சு நான் தான் போச்சனேன்னு சொன்னவர் இவர் தான். அதுவே தவறான தகவல். ஒரு இராணுவத்துக்கு எப்படின்னு வந்து நீ ஃப்ளைட்டு உட்காந்து தான் உங்களுக்கு போக தெரியும், ஃப்ளைட்டு வாங்கி போக தெரியும் மக்கள் காசில். உங்களுக்கு எப்படி வந்து போர் விமானத்தை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் வந்து நான் சொன்னேன்னு சொன்னீங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி கூட அந்த தளபதியோட பேச்சுவார்த்தை நடந்துட்ட பிறகு மோடி சொன்னது என்னன்னா, 3 படைகளையும் முப்படைகளையுமே வந்து சுதந்திரமா செயல்படுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் அவங்க சுதந்திரமா செயல்படுவாங்க, எங்க கூட எந்த டிஸ்கஷனும் வேணான்ட்டு. ஆனா இப்போ இந்த செய்தி மூலமா வந்திருக்கிறது என்னன்னா, அரசியல் தலைமை கிட்ட. ஆமாங்க, ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இது வந்து வெளியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏன் வந்து உடனடியாக ரஃபேல் விமானங்களுடைய விலை வீழ்ச்சியானது, அதனுடைய பங்குகள் வந்து ஏன் விழுந்தது? இதெல்லாம் வந்து என்னன்னா, பாகிஸ்தான் மாதிரியான இந்தியாவோட ஒப்பிடும்போது வலு குறைவான ஒரு நாட்டில் போய் இந்தியா 5 விமானங்களை இழந்திருக்குங்கிறது வந்து ஒரு மோசமான செய்தி இல்லையா? இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இஸ்ரேல் வந்து பயங்கரமான நாடு, அயன் டோம் வச்சுருக்கான். அவனுடைய அந்த அயன் டோமை மீறி வந்து எந்த ஒரு இதுவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அயன் டோம் வந்து அமெரிக்காலாம் வாங்கி அவனுடைய நாட்டில் வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க. அவனுடைய விமான தளங்கள்லாம் வந்து கத்தார் போன்ற நாடுகளில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த இஸ்ரேலுடைய அயன் டோம் வாங்கி அமெரிக்கா மாட்டி வச்சுருக்கான். ஆனால் அவ்வளவும் மீறி ஈரான் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதிர்ச்சி, அந்த இதுக்கு ஈடான ஒரு அதிர்ச்சி தான் வந்து இப்போ இருக்குது. இந்தியாவினுடைய விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்தி விட்டதா அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய செய்தி என்ன, அரசியல் தலைமையை சொல்லிங்கிற செய்திங்கிறது வந்து நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சார், 44வது முறையாக மேட்டூர் அணை அதோடைய கொள்ளளவு வந்து அடைஞ்சு அந்த தண்ணி வந்து அப்படியே போகிறத பார்க்க முடியுது. மக்கள் எல்லாரும் அந்த காவிரி தண்ணியை வந்து வரவேற்கிற காட்சிகளுமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து திமுக ஆட்சி காலத்தில் முதல்வர் MKS அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதம் கூட மழை இல்லாத மாதமே கிடையாது. நீங்கள் எந்த மாதமாக எடுத்துக்கங்க, கார்த்திகைக்கு பிறகு போனால் கடும் மழை இல்லையே அப்படின்னு வைரமுத்து பாடியிருக்காரு. ஆனாலும் அந்த டிசம்பர் மாதம் வந்து மழை பெஞ்சிருக்குது, ஜனவரி மாதம் மழை பெஞ்சிருக்கு, பிப்ரவரி மாதத்தில் தூரி இருக்குது, மாசியில் தூரி மழை பெஞ்சிருக்கு, பங்குனியில் மழை பெய்தால் பருவம் பொய்க்கும்னாங்க. ஜூன் மாதமே 2வது தடவை பங்குனிலையும் மழை பெஞ்சிச்சு. இப்போ ஜூன் மாதம் அந்த மேட்டூர் அணை கட்டி 2வது முறையாக நிரம்பிடுச்சு. பீடியான ஒரு காலகட்டத்தில் எதை வச்சு அரசியல் பண்ணுவதுன்னு எங்களுக்கு தெரியல எதிர்கட்சிக்கு. ஏன்னா தண்ணி வரலம்பாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை வரலப்பாம்பாங்க. இப்போ என்ன பேசுவேன், இப்போ மாதம் மும்மாறி பொழிகிறது சொல்லுவாங்க இல்லையா, மன்னர் கேட்பாருன்னு. உண்மையாலுமே நம்மளுடைய முதலமைச்சர் கேட்கலாம், மும்மாறி பொழிகிறது. அந்த அளவுக்கு வந்து மழை போதுங்கிற அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்குது.
அதனால் இதை வச்சு எதிர்க்கட்சிகள் திணறி கொண்டு இருக்குது, இதை வச்சு அரசியல் பண்ணலாங்கிறதுக்கு. அதே மாதிரி முதலமைச்சருடைய நீர் ராசியும் வந்து உண்மையான விஷயம், ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்க முடியும். தொடர்ந்து அவர் ஆட்சி காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும், தண்ணி பிரச்சனையும் வராமல் இருக்குது. தண்ணினால தான் பிரச்சனைன்னு வந்தால் கூட அதையும் அவர் சமாளிச்சிட்டார் போய் ஸ்பாட்டில் போய். அதனால் வந்து நல்ல செய்தி தான். சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.